KLR Photo Group channel உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜப்பன் சிங். இதுவரைக்கும் KLR Photo Group channel நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பரான வீடியோஸ் எல்லாம் நான் போட்டுறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 390 வீடியோஸ் இருக்குங்க எங்களுடைய சேனல்ல ஆக்சுவலா. ஓகே, ஃபோட்டோகிராஃபில உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு லைப்ரரி மாதிரி மேட்டர் இருக்கு ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியணும், இல்லை உங்களுக்கு வந்து இல்லாட்டி நான் புது வீடியோஸ்லாம் வந்து சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டி விடுங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம இணைந்து ட்ராவல் பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபியை வந்து 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணி படிக்கலாம், சேர்ந்து என்ஜாய் பண்ணி நம்ம செய்யலாம் ஆக்சுவலாக. பிகாஸ் இந்த ஜேர்னி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னியாக இருக்க போகிறது ஆக்சுவலாக. அதுக்கு KLR Photo Group சேனல் உங்களுக்கு டேரெக்டாக பயனுள்ளதாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஆல்ரைட், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபோட்டோகிராஃபிக் டூர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஃபோட்டோகிராஃபிக் டூர்ஸ்னு தனியாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. அதுக்கு என்ன டூர் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபர்ஸை மட்டும் கூட்டிகிட்டு போய் டூர்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அது தவிர நிறைய அசோசியேஷன் என்ன பண்ணுவாங்க, அவங்க மெம்பர்ஸை கூட்டு போவாங்க, கிளப்ஸ் மெம்பர்ஸை கூட்டு போவாங்க. சில காலேஜஸில், சில இன்ஸ்டியூஷன் லைக் ஆம்பிஷன்ஸ், இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக் டூர் கூட்டு போவாங்க. இந்த ஃபோட்டோகிராஃபி டூருக்கு நம்ம ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணணும்? Why should you participate in a photographic tour? அதுதான் இந்த வீடியோவுடைய ஒரு கண்டென்ட். ஓகே, ஃபோட்டோகிராஃபி டூர் நீங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னா அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே ஃபோட்டோகிராஃபில இருக்கும். Am I right? Because இது ஒரு ஜாலி டூர் கிடையாது ஆக்சுவலா. கையில கேமரா இருக்கு ஆக்சுவலா. You are going in search of some nice, interesting, or you can say rare subjects இல்லையா? அப்போ கையில கேமரா எடுத்துட்டு ஒரு குரூப்போட நீங்க வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி டூர்னு போனீங்கன்னா உங்களுடைய எண்ணம், ஏக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் ஃபோட்டோகிராஃபி பத்தியே இருக்கும் ஆக்சுவலா. அது ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் ஆக்சுவலா. So you will get inspired only when your thoughts are towards photography. So your inspiration towards getting good pictures will be happening இல்லையா? அதனால அதுக்கு வந்து இந்த டூர் டெஃபினட்டாக டைரெக்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் ஒரு குரூப்பாக போகிறீங்க பார்த்தீங்களா, அப்போ என்ன கேட்டிங்கன்னா அந்த குரூப் உங்களை மோட்டிவேட் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகே, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தனியாக ஒரு இடத்துல போய் நம்ம டூருக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சில சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா when you feel like okay ஒரு மாதிரி சரி இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்குது, சரி நாளைக்கு எடுத்துக்கலாம் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலாக, ரூமில் உட்காந்துட்டு ஒரு 10 மணிக்கு தூங்கிடுவீங்க இல்லையா? at the same time if you go as a group என்ன பண்ணுவாங்க, குரூப்பில் எல்லாம் ரெடி ஆகிடுவாங்க 5 மணிக்கெலாம் ஆக்சுவலாக. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ஃபோன் போட்டு தொல்லை பண்ணி இன்னும் தூங்கிட்டு இருக்க, சீக்கிரம் கிளம்பி வா அப்படி உங்களை என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா உங்களை கிளப்பி விட்டுருவாங்க ஆக்சுவலாக. புரியுதா? ஸோ அந்த குரூப் என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மறைமுகமாக ஃபோட்டோகிராஃபிக் ஆக்டிவிட்டிக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஐ திங்க் மோட்டிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபோட்டோகிராஃபி. நிறைய சமயத்தில் நீங்கள் இஃப் யூ கோ அஸ் அன் இண்டிவிஜுவல் யூ பிகம் ஸ்லகிஷ், யூ ஆல்வேஸ் போஸ்ட்போன் ஃபோட்டோகிராஃபி இல்லையா? அது இங்கே நடக்காது ஆக்சுவலாக. அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. இது வந்து ஒரு குரூப் ட்ராவலில் ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது இது கட்டாயமாக நமக்கு தேவைப்படுது, இது கட்டாயமாக நடக்கும். இதையும் தவிர நீங்கள் வந்து ஒரு மென்டார் கைடட் ஃபோட்டோகிராஃபி டூருக்கு போகிறீங்களா? சரி, ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் மென்டார் கைடட் ஃபோட்டோகிராஃபி டூர்ஸ் நாங்கள் நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2 ஆர்கனைஸ் பண்ணோம், இந்த வருஷம் 1 ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ நிறைய டூர்ஸ் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. இதில் நான் கூட போவேன் ஆக்சுவலாக. இந்த டூரில் பார்த்தீங்கன்னா அந்த டூரில் ஜாயின் பண்ணி போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூட நானும் போவேன் ஆக்சுவலாக. நான் போகிறதுல என்ன அட்வான்டேஜ் அவங்களுக்கு கேட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுப்பாங்க. ஒரு விஷயத்தை அவங்க எய்ம் பண்ணி ஷூட் பண்ணும்போது அவங்க கேமரா எடுத்த இமேஜை நான் வாங்கி பார்த்துட்டு இல்லைப்பா இது இப்படி எடுக்கலாம், இப்படி எடுத்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாரு, இதில் ட்ரை பண்ணி பாரு, இல்லை இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாரு, இந்த வேரியேஷன் ட்ரை பண்ணி பாரு, இந்த லென்ஸை மாற்றி எடுத்துட்டு பாரு, இந்த லோவங்கள் எடுத்துட்டு பாரு, ஏன் கொஞ்சம் மேலே டாப்பாங்கள் எடுத்து இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா as a mentor நான் என்ன பண்ணுவேன் கேட்டீங்கன்னா நிறைய சஜஷன் கொடுப்பேன், உங்களுக்கு சில ஐடியாஸ் கொடுப்பேன். அப்போ என்ன கேட்டீங்கன்னா இஃப் யூ ட்ராவல் வித் மென்டார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சப்கான்ஷியஸ் லெவலில் ஒரு லேர்னிங் நடக்கும் பாருங்க. அதுதான் ஒரு சூப்பரான விஷயம். தனியாக நீங்கள் போகிறத விட இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட போகிறத விட இஃப் யூ ட்ராவல் வித் மென்டார். ஓகே, ஸோ KLR ஃபோட்டோகிராஃபி நான் சொல்லும்போது என்னோட நீங்கள் வரும்போது என்ன கேட்டிங்க அப்படின்னா ஆன் த ஸ்பாட்டில் நிறைய விஷயம் கற்றுக்கலாம் நீங்கள். ஸோ அதனால டெஃபினட்டாக ஃபோட்டோகிராஃபி டூர் வித் மென்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு ரியல் டைம் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது கட்டாயமாக நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதையும் தாண்டி உங்கள் குரூப்பில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நாலேஜ் ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி டூருக்கு போகிறீங்க, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரு 20 இயர்ஸ் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பண்ண ஒரு ஃபோட்டோகிராஃபரும் டூருக்கு வந்தார் அப்படின்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவார். நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, நீங்கள் இப்போ தான் பேர்ட் ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிக்கிறீங்க, பட் அவர் ஆல்ரெடி வந்து அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால he can tell you a lot of tips. ஸோ இது வந்து ஒரு பேரலல் லேர்னிங்காக இருக்குங்க ஆக்சுவலாக. மியூச்சுவல் லேர்னிங் கூட நான் சொல்லுவேன். இவருக்கு தெரிஞ்சதை இவரு சொல்லிக் கொடுப்பாரு, அவருக்கு தெரிஞ்சதை இவரு சொல்லி. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க. அந்த நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே டிஃபால்ட்டாக நடந்துட்டு இருக்கும். நாலேஜ் ஷேரிங் மட்டுமா நடக்குது, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் ஷேரிங் நடக்கும் இல்லையா? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கேமரா வச்சிருக்கீங்க, குறிப்பிட்ட லென்ஸ் வச்சிருக்கீங்க, யூ ஹேவ் அ லிமிடேஷன். உங்கள்கிட்ட 24 to 105 லென்ஸ் மட்டும் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அந்த டூருக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் வந்து 150 to 600 லென்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு 3 days 4 days அவரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது யூ பிகம் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? ஒருத்தர் நல்லா அறிமுகமானப்போ நல்லா பேச ஆரம்பிச்சு அப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா எக்யூப்மெண்ட் ஷேரிங் நடக்கும். அவருடைய லாங் லென்ஸ் அவங்கள்ட்ட கொடுப்பாரு ஆக்சுவலாக. இது ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்கள். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் குரூப் டூரில் மட்டும் தாங்க கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் தனியாக போனீங்கன்னா நீங்கள் வச்சுக்க லென்ஸில் மட்டும் தான் நீங்கள் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் ஆக்சுவலாக இல்லையா? ஸோ ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனோ நாலேஜோ எக்யூப்மெண்ட்டோ உங்களுக்கு கிடைக்குமா கேட்டிங்கன்னா கிடைக்காது ஆக்சுவலாக. ஸோ இதுவும் நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. KLR Photo Group சேனலில் உங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய 380க்கு மேலே வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக நினச்சிங்க அப்படின்னா
வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை தேர்ந்தெடுத்து KLR த ஃபோட்டோ குரூப் சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இதை தாண்டி வந்து ஒரு மாரல் சப்போர்ட் குரூப்பாக போகும்போது தனியாக போகும்போது பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் வந்து யூ வில் ஹேவ் சம் ஃபியர். ஒரு உள்ளூராக சின்ன பயம் இருக்கலாம், இல்லை ஒரு சங்கோச்சம் இருக்கலாம். நீங்கள் ஒரு ரிசர்வ் பர்சனாக இருப்பீங்க சம்டைம்ஸ். ஆக்சுவலாக எதையுமே ஓப்பனாக பேச மாட்டீங்க. அந்த மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் குரூப்போட போகும்போது என்ன கேட்டிங்க அப்படின்னா யூ வில் ஃபீல் செக்யூர், யூ வில் ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட், யூ வில் ஃபீல் மோர் சேஃப். ஸோ அந்த குரூப் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா தே வில் லீட் யூவில், அவங்க லீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான ஒரு ஃபீல் இருக்கும்போது ஃபோட்டோகிராஃபியில் உங்களால் வந்து அட்டகாசமாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். எப்பவுமே குரூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்ட்ரென்த். நமக்கு அது ஒரு பலம் இல்லையா? ஸோ ஒரு 10 பேர் மொத்தமாக ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஒரு இடத்துல லொக்கேஷன் போகிறாங்க அப்படின்னா அது மேசிவான ஸ்ட்ரென்த்துங்க. அது ஆக்சுவலாக அதே லொக்கேஷன் தனியாக போகுது பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் ஹவ் தட் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலாக. அதனால் ஒரு ஃபோட்டோகிராஃபிக் டூரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ யூ டெவலப் எ நெட்வொர்க், யூ டெவலப் எ ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ when you develop a network that becomes your strength இல்லையா? நீங்கள் வந்து சென்னையிலேருந்து போகிறீங்க, இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் கோயம்புத்தூர்லேருந்து வரார், இன்னொருத்தர் வந்து மதுரையிலேருந்து வரார், இல்லை இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து வரார் அப்படின்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் நமக்கு. நாளைக்கு பெங்களூர் நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா பெங்களூர் ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா? மதுரைக்கு போகிறீங்க, ஜல்லிக்கட்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னா மதுரையிலேருந்து உங்களுக்கு வந்தார் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர், அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற சான்ஸ் இருக்குது. See, this is very important. ஒரு கான்டாக்டே நமக்கு பவர் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபிங் அப்படிங்கிறது அந்த சிங்கிள் த்ரெட் பார்த்தீங்களா, அந்த பொதுவான அந்த ஒரு த்ரெட் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த 10 பேரை 15 பேரை லிங்க் பண்ணும். உங்களுக்கு லிங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஈவன் ஆஃப்டர் த டூர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனியாக போனீங்கன்னா நிச்சயமாக நமக்கு கிடைக்காது. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சில காமன் எக்ஸ்பென்சஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூமில் நீங்கள் தங்குறீங்க அப்படின்னா தனியாக போனீங்கன்னா ஒரு சப்போஸ் 4000 rupees வச்சுக்கோங்களேன். அதே ரூம் 2 பேர் ஆக்குபை பண்ணிங்கன்னா 2000 rupees. காரில் போனீங்க அப்படின்னா வந்து பர் ஹெட் 10,000 rupees வந்துச்சு அப்படின்னா வேனில் போனீங்கன்னா பர் ஹெட் உங்களுக்கு 2000 rupees வரும் இல்லையா? ஸோ இது மாதிரி வந்து சில காமன் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ டூர் காஸ்ட் ரொம்ப குறையுது இல்லையா? டூர் காஸ்ட் குறைஞ்சுன்னா உங்களுக்கு சில கூட 2 நாள் நீங்கள் ஸ்டே பண்ணி எடுக்கலாம் ஃபோட்டோ. நம்ம ரைட் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யோசிக்காத விஷயங்கள்லாம் இதில் இருக்கு இல்லையா? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக பார்த்து யோசிச்சு பண்ணும்போது தான் அந்த பாயிண்ட் நமக்கு வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும், ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் ஆக்சுவலாக. அப்போ இனிமேல் எங்கேயாவது ஒரு ட்ரிப் பண்ணுங்க வந்து யாராவது ஃபோட்டோகிராஃபி டூர் போட்டாங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் அபவுட் ஒன்லி த காஸ்ட், இட்ஸ் அபவுட் த பெனிஃபிட்ஸ் இல்லையா? ஸோ இவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம், ஒரு 25,000 செலவு பண்ணுறோம் ஒரு டூருக்கு அப்படின்னா அதில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது? நம்ம எடுத்த ஃபோட்டோஸை தாண்டி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அவ்வளோ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா? அதை கன்சிடர் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி டூர் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரியும். இதையும் தாண்டி ஒரு சில ஃபோட்டோகிராஃபிக் டூர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் நடத்தக்கூடிய ஃபோட்டோகிராஃபி டூர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1 week or 10 daysக்கு அப்புறம் அந்த டூரில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ண சொல்லி அது வந்து ஜூம் மீட்டில் ஒரு காமனாக என்ன பண்ணுவார், அதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இதோட ஒரு செமையான விஷயம் ஆக்சுவலாக. பல சமயத்தில் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம் ஆக்சுவலாக. அது எது நம்ம சரியாக எடுத்துருக்கோம், எது சரியாக எடுக்கல, எதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லை ஒன்றுமே நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. பிகாஸ் படம் எடுத்துகிட்டே இருப்போம், அதில் தேர் இஸ் நோபடி டு கைட் யூ ஆக்சுவலி இல்லையா? பட் இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மென்டார் கைடட் டூரில், அதுவும் நான் நடத்தக்கூடிய மென்டார் கைடட் டூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் த டூர் தேர் இஸ் அ செஷன். அங்கே வந்து ஒருத்தர் எடுத்த ஃபோட்டோஸையும் ஒரு 10, 15, 20 ஃபோட்டோஸ் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா காமன் ஃபாரமில் உட்காந்து எல்லாரும் ஒரே இடத்துக்கு போனாங்க. ஆனால் எல்லாருடைய படங்களும் ஒரே மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. அப்போது கூட வந்த ஃப்ரெண்ட் இப்படி பார்த்துருக்காரு, கூட வந்த ஃப்ரெண்ட் இப்படி எடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயம்லாம் அங்கே ஒரு பெரிய லேர்னிங் நடக்கும் பாருங்க. அது செமையான ஒரு லேர்னிங். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் லேர்ன் எவ்ரிடே. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோட்டோகிராஃபி பொறுத்த அளவுக்கு யூ ஷுட் ப்ராக்டிஸ் எவ்ரிடே. இது ரெண்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோட்டோகிராஃபியில் பெருசாகிறதோ ஃபோட்டோகிராஃபியில் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. ஸோ ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் பெருசாகிறதுக்கு, ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் க்ரோ பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி டூர் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதனால் வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் தாண்டி நான் சொல்ல விட்டு போன ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க ஆக்சுவலாக. நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றவங்களும் அது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஓகேவா? இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபி டூர் பற்றி நான் பேசினேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இந்த மாதிரி டூர் நெக்ஸ்ட் டைம் நான் ஆர்கனைஸ் பண்ணும்போது நீங்கள் மறந்துடாதீங்க ஆக்சுவலாக. ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமி ஆர்கனைஸ் பண்ணதில் அந்த டூரில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். என்னோட நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல், வேறு ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.